உமக்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உண்டாவதாக. கடந்த சிறிது காலங்களாக எனக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கர்த்தருடைய தயவினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகா உருக்கத்தினாலும் உங்கள் முன்பதாக மறுபடியும் ஊழியத்தை தொடங்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்தமைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பிதாவாகிய தேவனை இந்த வேளையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமது திருச்சபையிலிருந்து திருச்சபையாருக்கும் மற்றும் உலகமெங்கும் உள்ள அத்துணை கிறிஸ்துவ மொழி குடும்பத்தை சார்ந்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். வாசியுங்கள். மத்தேயு எழுதிய தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். இந்த வார்த்தையை சொன்னது யோவான் ஸ்நானகன்றவன். ஞானஸ்தானம் கொடுப்பதை குறித்து பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு நபர். அவர் உபதேசம் செய்கையில இவ்வாறு சொல்றாரு. என்ன சொல்றார்? வருகிறார் ஒருத்தர், அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் இயேசு அல்ல, வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அங்கிருந்த யூத புத்திரர்களை, இஸ்ரேல் புத்திரர்களை பார்த்து கூறுகின்ற வேத வாக்கிய வேத வசனம், பதறியோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். இப்ப நம்ம சற்று நேரத்துக்கு முன்னாடி சங்கீத புத்தகத்துல பார்த்தோம். 1ஆம் சங்கீதத்துல துன்மார்க்கரோ பதரை போல அழித்து போவார்கள். பதர்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். கிராமத்தில் இருக்க நமக்கு நல்லாவே தெரியும். நகரங்களில் இருக்கவங்களுக்கு தான் பதர்னா என்னன்னு தெரியாது. எவ்வளோ நீங்கள் உங்கள் வாழ்நாளில் விவசாயம் பண்ணியிருப்பீங்க, நெல்மணி அறுத்திருப்பீங்க, தாள் அடிச்சிருப்பீங்க, தூற்றுக்கூடையில் தூண்டிருக்கீங்கல்ல. என்ன செய்வீங்க? காத்தடிக்கிற திசைக்கு எதிர் திசையில் வச்சு தூத்தும் போது என்ன ஆகும்? நெல்லும் உமியும் இருந்துச்சுன்னா கீழே கொட்டிடும். உள்ள நெல் இல்லாம அரிசி இல்லாம வெறும் பதரா இருந்தா அது என்ன ஆகும்? காத்துல போயிடும். பதர்னா மனிதர்களுக்குள்ள அவர் என்ன சொல்றாரு? மனிதர்களை பார்த்து, எல்லோரையும் உலகமெங்கும் இருக்கிற எல்லா மொழி குடும்பத்தை சேர்ந்த மனிதரையும் பார்த்து சொல்றாரு, பதர் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அறிவு என்னும் உள்ளீடின்மை. மனிதனுக்குள்ள அறிவு இருக்கணுங்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பதர் அப்படிங்கிறது அந்த வார்த்தையின் பொருள் என்னன்னு கேட்டா, அறிவு என்ற உள்ளீடு இன்மை அப்படிங்கிறார். ஒரு மனிதனுக்கு அறிவு வேணுங்கிறார். அறிவில்லாதவன் கண்டிப்பாக அவன் மனிதன் அல்ல, அவன் ஒரு அக்ரிணை பிறப்பு, ஆடு மாடு மாதிரி. அந்த அறிவு அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொண்டீங்கன்னா வேறெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாம் எந்த இறைவனை வணங்க வேண்டும். முதல் நான் யார்? எனக்கு அறிவு இருந்துச்சுன்னா நான் என்ன சிந்திக்கணும்னா, நான் யார், நான் எங்க இருந்து வந்தேன், எங்க போறேன். என் முன்னோர்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வணங்கலாமா? சொல்றாங்க என் முன்னோர்கள். நாங்க செட்டியார் குடும்பத்துல இருந்து வந்தவங்க. என்னன்னா அது பார்த்தா அவங்களும் பூணூல் போடுங்கிறான். அப்பனா எல்லாருக்கும் போடணும்ல, உலகம் இருக்கவங்களும் போடணும்ல, அது ஏன் எனக்கு மட்டும் போடுங்கிறான்? ஆண்டவன் இறைவன் உலகத்துக்கு பொதுவாக தானே இருக்கணும், சிந்திக்கணும். அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியது அறிவு. அறிவு என்கின்ற அந்த உள்ளீடின்மையை தான் அவர் அவ்வாறு கூறுகிறார். பதறையோ அறிவில்லாத மனிதர்களை அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார். இது ஒரு சகோதரி கேட்டாங்க, அவியாத அக்னினா எங்கேயா இருக்கு? இனிமே உண்டு பண்ணுவாங்களா? வேற எங்கேயுமே இல்லை அவியாத அக்னி. நம்ம கண் முன்பாக தினசரி காண்கின்ற சூரியன் தான். நம்ம எல்லோரும் நினைத்து கொண்டு இருப்போம், கிறிஸ்தவ மொழி குடும்பத்தார், கிறிஸ்தவத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவியாத அக்னி நம்ம தினம் பார்க்கிறோமே, இப்ப உதித்து கொண்டு நமக்கு வெப்பத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூரியனுக்குள்ளதான் இந்த உலகம் தள்ளப்பட இருக்கிறது, இந்த பேரண்டமே தள்ளப்பட இருக்கிறது. ஆகையால் தான் அவர் கூறினார், என்னை விசுவாசித்தால் ஒருவன் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்ல, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் ஒருவன் காரண காரியங்களை, ஒருவனோ ஒருத்தியோ காரண காரியங்களை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து ஓய்வு நாள் தோறும் சபைக்கு வந்து அந்த அப்பங்களையும் ரசத்தையும் எடுத்து என்னுடைய மரணத்தை நினைவு கூறுவானாகில்
அவன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. எப்படியா மரணத்தை ருசி பார்ப்பதில்லை? செத்து போயிடுவாங்களே. ஆம், நாம் குற்றமுடைய ரத்தத்திலையும் பாவ சரீரத்தில் இருக்கிறதுனால நாம் இறந்துதான் போவோம், சாகத்தான் போறோம். என்னைக்கா இருந்தாலும் இந்த நித்யானந்தங்கிற ஒரு நாள் சாகத்தான் போறேன். ஆனால் நான் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஆக்கினைக்கு நீங்களாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லல. யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல 4ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல 4ஆம் அதிகாரம் அதுல எடுங்க. மூன்றாம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அவர் அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனை நாமத்தில் விசுவாசங்களோட இராதபடினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவனானவர் கோபப்பட்டவர், கொடுமைக்காரர், இரக்கமில்லாதவர் அல்ல. அவர் மகா கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. எதுக்காக? தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனால இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. உலகம் இருக்கிற கிறிஸ்துவ மொழி குடும்பத்தாரெல்லாம் அதிகம் பிரசங்கம் பண்றது பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனீங்கன்னாலும் நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் இருக்கிறது. ஆம், இருக்கிறது, இல்லை என்று நாங்கள் கூறவில்லை. நியாய தீர்ப்புக்கு முந்தியது ஆக்கினை தீர்ப்பு. விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக படமாட்டான். அவன் முதலாம் வைத்திருந்ததிலே பங்கடைந்து விடுவான். அநேக சகோதரர்கள் கேட்கிறார்கள் அடியவனத்துல, முதலாம் வைத்தல் நடைபெற்றுச்சா? ஐயா, முதலாம் வைத்தல் தான் நடைபெற்று முடிந்து பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. பங்கு பெற வேண்டும் என்றால் ஓடுங்க. விசுவாச பிரமாணத்தை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு உங்க வாழ்நாள்ல ஓடிக்கொண்டிருங்கள். இதுதான் இந்த சபையின் மூலியமாக சபையாருக்கும் காணொலி வாயிலாக உலகமெங்கும் இருக்கின்ற எனதருமை தமிழ் மொழி குடும்பத்தாருக்கும் இன்றைக்கு நாங்கள் கொடுக்கின்ற நற்செய்தி என்னவென்றால், ஆக்கினை தீர்ப்பு என்பதை என்னன்னு கேட்டீங்கன்னா வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாம் நம் வாயிலிருந்து ஒலிக்கின்ற ஓசை, நன்மை தீமை கிளந்த வார்த்தை, அது ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டான ஒரு ஓசை. தம்மில் தாம் ஜீவனுள்ள அறியாத ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது என்று வருகிறது. வார்த்தையை குறித்து நாம் ரொம்ப 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 நிதானமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் கூறியிருக்கிறபடி எல்லாம் நடப்பதற்கு கண்ணும் கருத்தும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அவற்றை செய்யவே கூடாது. அந்த ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிறது என்ன என்று கேட்டீங்கன்னா, நாம் பேசுகின்ற, நாம் பிறக்கும் பொழுது இருக்கின்ற நிலை ஒன்று. எல்லோரும் கேட்பாங்க, இடத்துல கிராமத்துல இதை எப்படி சொல்லி புரிய வைப்பீங்கன்னு. ரொம்ப எளிது. நம்ம பேர பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் பாட்டு பாருங்க, அன்றாயிரம் போட மாட்டான், அவன் பாட்டு குஞ்சாமலை பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். என்னைக்கு அவனுக்கு நன்மை தீமை அந்த வார்த்தை தான் நிர்வாணின்னு உணர்ந்து தன்னுடைய ஆடை அணிந்து கொள்றானோ, நம்ம கூட இன்னைக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன், யோவான் விளையாண்டுக்கிட்டே இருந்தான். தான் நிர்வாணின்னு அவன் அறியல, அவங்க அம்மா தான் போட்டு விடுறான் அவனுக்கு டிராயர். என்னைக்கு ஒரு மனிதன் தன் நிர்வாணத்தை உணர்கின்றானோ, வெக்கப்படுகின்றானோ,
அன்றைக்கு முதல் கொண்டு அவனுக்குள் ஆக்கினை தீர்ப்பு செயல்பட தொடங்குகிறது. நிர்வாணியாக பிறந்த மனிதன் வளர வளர கெட்டு போறான். நன்மை தீமை அறிந்த வார்த்தை, அந்த கிடந்த வார்த்தையை பேச பேச என்ன ஆகிறான், மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நின்னுப்பா, நான் வந்தேன்னா பிதாவாகிய தேவனுடைய அருளினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மகா கிருபையினாலும் உருக்கத்தினாலும் பரிசுத்த வேதாகமம் என்பது காமின் சந்ததி சேமின் சந்ததி என்ற ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லா மொழி குடும்பத்திலையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருச்சு. வாசியுங்கள், விசுவாசியுங்கள், என்னை பின்பற்றுங்க, உங்களை மரணத்திலிருந்து மீட்டெடுத்துக் கொள்கிறேன். ஒரு பொருள் வளருவதும் கெடுவதும் திருந்துவதும் வேறொரு பொருளாய் மாறுவதுமே ஆக்கினைங்கிறாங்க இலக்கண இலக்கியங்கள்ல. ஒரு பொருள், மனிதன் நிர்வாணியாக பிறந்த மனிதன் வளருகிறான். தான் நிர்வாணத்தை அறியாத வரைக்கும் அவன் நல்லவனா இருக்கான், கெட்டு போறான். தான் நிர்வாணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்வி பயில்கிறான், திருந்துகிறான். தேவனை எவனெல்லாம் தேடுறானோ அறிவு என்ற கூர்நோக்கு ஆயுதத்தோடு, அறிவு என்ற கலப்பையின் கொண்டு அந்த தன்னுடைய உள்ளத்தை எவன் ஒருத்தன் ஆய்வு செய்கின்றானோ, தனக்குள்ள இருக்கின்ற அந்த பொய்யறிவு பொய்யுணர்வை பகுத்து உணர்கின்றானோ அவன் மனிதன். அந்த மனிதன் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க தொடங்குகிறான். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கிறேன் என்று நெஞ்ச நிமித்தி என்னை போல ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, நான் இறந்துடுவேன், மலையெல்லாம் வைக்கணும் குழியில வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இறந்து விடுவேன். தேவ சித்தம் எங்க வேணா என்னை புதைக்கிறானோ எரிக்கிறானோ தெரியாது. ஆனால் கிறிஸ்துவிற்குள் ஒருவன் விசுவாசியாக இருந்து ஒழிக்கின்ற ஓசை அநேக முகநூல் நண்பர்கள் மற்றும் நிறைய பேருக்கு என்னிடத்துல கைபேசியில் பேசுறவங்களுக்கெல்லாம் இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொள்ள விரும்புவது இதுதான். நான் இறந்த பிறகு அடியன் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த ஓசை, ஒழிக்கப்பட்ட வார்த்தை நிலைச்சிருக்கும். இதற்கு பெயர் முதலாவது உயிர்த்தெழுதல், ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாகுதல். நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் ஒரு கிறிஸ்தவன் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒருவன் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சபைக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கிறேன் என்றால் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த வேத வசனங்கள்ல ரொம்ப வாஞ்சை உள்ளவனாக இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் ஒரே ஒரு சபையை மட்டும் சொல்றான். அந்த சபையினர் தேவனுடைய வசனத்தில் ரொம்ப வாங்கி வச்சிருந்தாங்கிறான். மற்ற சபையினர் அப்ப வைக்கலன்னு அர்த்தம். ஒரே ஒரு சபைக்கு மட்டும் அந்த மாதிரி அவன் குறிப்பு போடுறான். இந்த சபையார் என்று குறித்து கூற விரும்பவில்லை. ஆகையால உலகமெங்கும் இருக்கின்ற நம்மளுடைய மொழி குடும்பத்தார் எல்லா கிறிஸ்துவர்களுமே சரி, கர்த்தருடைய அந்த வேத வசனத்தை காரண காரியங்களோடு அறிந்து கொள்வதில் முன்னுரிமை கொடுக்கணும். காரணம் இது, காரியம் இது. எனக்கு ஏன் பசி எடுக்கிறது, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் பசி என்னை எங்கே வழி நடத்துகிறது, வேற எங்கேயும் என்னை வழி நடத்தவில்லை. அது காம உலக லௌகீக வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறது. அந்த பசிக்கு காரணமா இருப்பது எது? நான் பேசுகின்ற நன்மை தீமை கலந்த வார்த்தை. ஆகையால்தான் அவர் 40 நாள் உபவாசம் இருந்தாரு. உபவாசம் இருந்து வரையில கேட்கிறான் மரணமாகிய சாத்தான், இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற அந்த மரணம் சாத்தான் கேட்கிறான், பசியா இருக்கிறீரே இந்த கல்ல அப்பமாக்க சொல்லு அப்படின்னு. போடா, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ மாட்டான், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினால் தான் வாழ்வான். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்பது அழிவில்லாதது, ஜீவ வார்த்தை. பெரியவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், புரியலன்னா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. வார்த்தையாக இறைவனை நாம ஆராதிக்கணுமா? வார்த்தையாக இறைவனை நாம் ஆராதிக்க வேண்டும். மற்றபடி சரி, கீழெல்லாம் கோயில் நிறைய இருக்கு, முஸ்லிம் நண்பர்கள் 5 வேளை தொழுதுங்கிறாங்களே, ஒரு மார்க்கத்தார் ஒரு விஷயத்த சொல்றாங்க. உருவத்தை ஏன் வழிபடக்கூடாது? நமக்குள்ள இருக்க பொய் உணர்வு தான். அறிவு என்ற உள்ளீடு இல்லாம யாரெல்லாம் பதறோ அவனெல்லாம் அறியாத அக்னியில தள்ளப்படுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆக்கினை தீர்ப்புக்கு ஒருத்தர் நிற்கப்படக்கூடாதுன்னா இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? அதே யோவான் 6ஆம் அதிகாரம் இருக்கேன். இவர் யாரு? இவரை ஏன் நம்ம எடுத்துக்கொள்ளணும்? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிருவியை நடப்பீர்கள். அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அழிந்து போற போஜனம் 2 வகைப்படும். வாய்க்குள்ளியா போற போஜனம், இன்னொரு போஜனம் செவி போஜனம். நம்ம முன்னோர்களா செவி போஜனத்துக்கு மிக தீவிரமாக வழிவகை செய்தாங்க. நிறைய வாத்தியாருங்க உபதேசங்கள்லாம் கூப்பிட்டு பாடம் நடத்த சொல்லி கேட்டாங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனத்திற்காகவே உங்கள் கிரியையை நடத்தியுங்கள். அந்த போஜனம் செவி போஜனம். நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்க திருக்குறள்ல, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தரை. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்.
செவியின் சுவையுணரா வாய்மருவின் மாக்கள் அவின்னு வாழ்ந்த 10 குறள் எழுதி வச்சிருக்காங்க. 1 அல்ல 2 அல்ல. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள், வெறும் வயிற்று சோத்துக்காக எவன் ஒருவட்ட வாழ்றானோ அவன் மனுஷன் இல்ல, மாக்கள்ன்றாங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு. அழியாத போஜனம், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம், அழியவே அழியாத அந்த போஜனம். அதெல்லாம் சொன்ன மறுபடியும் நான் செத்து போயிடுவேன் கண்டிப்பாக, ஏன்னா நான் நன்மை தீமை கிளந்தவன், ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறேன் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவருக்குள் என் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை அழியாது, அது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம். நான் முதலாம் வித்தலிலே பங்கடைந்து விடுவேன். இந்த விசுவாச அறிக்கை ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய வசனங்கள்ல ரொம்ப நம்ம ஆத்மார்த்தமாக ஒன்றி சங்கீதத்தில் சொல்லியிருக்க மாதிரி இரவும் பகலும், பகலும் இரவும் இல்லை, இரவும் பகலும் பரிசுத்த வேதாக முரண்துறையாவே வராதுங்க. ஏன்னா ஆதியில் அவர் இரவும் பகலும் மாறி மாறி இருந்துச்சு இல்லையா? சங்கீதக்காரனுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா எழுதியிருக்கா பாருங்க, இரவும் பகலும். ஆகையால கர்த்தருடைய வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் என்னை முத்திரைத்திருக்கிறார் என்றால் அவர் நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர். அப்பரசம் கொடுக்க போறவங்களப்ப யாரெல்லாம் அப்பரசம் எடுக்க போறீங்கன்னு இவையா எடுப்பீங்கன்னு தெரியல. அப்பம் ரசம், அவருடைய மாமிசம், அவருடைய ரத்தம் ரசம். இப்ப அவர் என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் முத்திரைத்திருக்கிறார்னா இயல்பாக அவர் நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர், நல்ல வினை தீய வினை 2 கிளத்தலும் இல்லாதவர். ஆகையால்தான் அவருடைய சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர்னா அவர் இடத்துல காமம் இல்லை, நம்ம இடத்துல இருக்கு, அதை அறிக்கை பண்ணணும். அவர் இடத்துல கோபம் இல்லை, நம்ம இடத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கோபம் கோபம் இருக்குல்ல, என் இடத்துல இருக்கு. எங்க அண்ணன் வீட்டுக்கு போவியோ? போக மாட்டேன். ஏன்? ஏமாத்திக்கலாம். கோபம். சிம்பிள், இவ்வளவுதான். ஆகையால என்னிடத்துல காமம் இருக்கு, கோபம் இருக்கு, கடும்பற்றுள்ள இருக்கு, இறக்கமே இல்லாத தன்மை இருக்கு. ஏன் சட்டை, ஏன் பேனா, ஏன் வீடு, ஏன் காடு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே உலகத்தாரு. என்னுடையது அதெல்லாம் அகப்பற்று, அகம்பாவம். அகம்பாவம் பிடிச்சு போய் அலையறா அப்படிங்கிறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன ஆகிறீங்க? நான் என்பது புறப்பாவம், எனது என்பது அகப்பாவம். அதெல்லாம் இல்லாதவர். தான் எங்கிருந்து வந்தேன், எங்க போறேங்கிறது அவர் நல்லாவே தெரிஞ்சிருந்தார். நான் போற இடத்துக்கு நீங்க வரக்கூடாதுன்னு. எங்க போவாரு? தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்குவாரோ, தற்கொலை பண்ணிக்குவாரோ, அப்படிலாம் பேசினாங்க. அவர் பிதாவின் இடத்திலிருந்து வந்தார். பிதாவின் இடத்துல நான் போறேன்னாரு, மறுபடியும் வருவேன்னாரு. ஏன்னா அன்பு கூர்ந்துட்டார். மரணம் வெல்லப்பட்டு விட்டது. முன்ன மரணம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. குற்றமும் பாவமும் மரணமும் உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது மரணம் வெல்லப்பட்டு விட்டது. அவருடைய பிறந்த நாள் தான் அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொண்டாட இருக்கிறோம். கன்னி மரியாதை வயிற்றில் அவதரித்த நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர். அதான் குழந்தையா எப்படி இருந்தார் வகுத்துக்குள்ள, வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் அவருக்குள் இருந்தது பிதாவானவர். ஆகையால்தான் இந்த நூல்ல எழுதியிருப்பாங்க, யோவான்ல மட்டும் எழுதியிருப்பாங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் செய்ய பிதாவின் சித்தத்தின்படியே நான் செயல்படுகிறேன். இதை போன்ற நிறைய வேத வசனங்களை மறைபொருள் அவர் சொல்லிக்கிட்டே வந்திருப்பார். பிதாவாகிய தேவனானவர் அவருக்குள் வாசம் பண்ணினார். ஆகையால் தான் அவர் சொன்னார், என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நிறைய பேர் கேள்விகள் செய்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள், இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள், அது எப்படியா ஒயின் சாப் ரத்தமாகும், ஒயின் பாட்டில் ரத்தமாகும், அறிவுபூர்வமா பேசணும்னு ஒரு காணொலியை கண்டேன். அவருக்கும் கூட இதன் வாயிலாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அவர் நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர். அவர் முத்திரிக்கப்பட்டவர். ஆயால் தான் என்னுடைய மாமிசத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னாரு. அவருடைய ரத்தம் குற்றமில்லா ரத்தம். ஆயால் தான் அவர் சொன்னார், என்னுடைய ரத்தத்தை நான் வருமளவும் என்னுடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய மாமிசத்தை பானம் பண்ணி என்னுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் அவ்வாறு நீங்கள் செய்யும் போது என்னை போல நீங்களும் மரணத்திற்கு நீங்களாகி, ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாகி, நியாய தீர்ப்புக்கு நீங்களாகி, நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு முதலாளியே பங்கடைந்து விடுவீர்கள். அப்ப என்ன செய்யணும்? நாங்க எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னா, உங்களால் உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யுங்கள். சபையாருக்கு உதவிக்காரர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் வெளியே பேசலாம். நம் வாழ்நாளில் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் நிறைய பேசியிருப்போம். ஆக்கப்பூர்வமான பேச்சு, ஆண்டவருடைய பேச்சுக்களை நீங்கள் செல்லும் இடங்கள்லாம் பேச வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நாங்க சபைக்கு செல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் காரண காரியத்தோடு அவர்களிடத்துல நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதிக்கான மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம அப்பரசனம் நேரத்தில் கொடுக்க போறீங்க பாஸ்டர், அதை குறித்து சொல்லிடலாங்களா? யோபு எழுதின யோபுவோட சரித்திர புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அதுல பாருங்க, கடைசி அதிகாரம் 37வது அதிகாரம்
யோபுவின் நூல் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம், பக்கம் 671. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கை கை 37வது அதிகாரம் 42, சாரி நான் மறந்து சொல்றேன், 42 கடைசி அதிகாரம் 42. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியவனை எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் என கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை எடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் தேமானியனாக எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. அந்த இடத்துல யோபு பிதாவாகிய தேவனால் விசாரிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்துறான். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அவனுக்கு ஆறுதல் கூற வருகிறார்கள். யோபு கூட அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தது மொத்தம் 4 பேர், 3 நண்பர்கள், ஒரு பையன், சின்ன பையன் எலிகுங்கிறவன், திருமணம் ஆகாதவன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் காணப்பட்டிருக்கப்படி திருமணமாகாத பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கணக்கில் வரமாட்டார்கள். சிங்கக்குட்டி தெரியும் நினைக்கிறேன். திருமணமானவர்கள், திருமணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேசுற வார்த்தை ரொம்ப நிதானம் இருக்கணும். இந்த இடத்துல அது ஒரு சத்தியம் இருக்கு, உறுதி இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இது நிதானம்னா என்ன? பிதாவாகிய தேவன் சொல்றாரு, யோபு என் தாசனாகிய யோபு என்னை குறித்து நிதானமாக பேசினார். நீங்க பேசுறடா அப்படிங்கிற கோபம் வந்துருச்சு அவருக்கு. அவரை குறித்து பேசும்போது கூட நிதானத்தோடு பேச வேண்டும். நிதானம்னா என்ன? போதை இல்லாம பேசுறதா? அது கிடையாது. நிதானம் என்ற சொல்லுக்கு அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, காரண காரியம் அறிந்து பேச வேண்டும். இந்த இடத்துல இப்படிதான் பேசணும்னு சும்மா வாய்ப்பு வந்ததை பேசுறேன்னு நேரத்தை கடத்தற்காக பேசவே கூடாது. குறிப்பா பரிசுத்த வேதாகமத்தை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தோ ஆக்கினை தீர்ப்பை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ பாஷையை குறித்தோ நம்ம தாய்மொழியை குறித்து பேசும் பொழுதும் காரண காரியங்களை அறிந்து பேச வேண்டும். அவ்வாறு அவர்கள் காரண காரியங்களை அறியாமல் பேசிவிட்டார்கள். அந்த காரண காரியம்னா காரியம் ஒண்ணுதான், காரணம் 3 வகைப்படும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று. அவற்றையெல்லாம் அவர்கள் தவறா பேசுனதுனால கோபம் வந்துருச்சு பிதாவாகிய தேவனானவருக்கு. உங்க கோபத்துக்கு தக்கபடி நான் உங்களை தண்டிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கான், அவன் இடத்துல கொடுங்கடா பலியும் காணிக்கையும், அவன் எனக்கு பலி கொடுப்பான், அவனை பார்த்து உங்கள் கோபத்தை, உங்கள் மீது இருக்க கோபத்தை நான் தணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பேசுறதே இப்படி சொல்லியிருந்தா கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின கடிதத்தில் சொல்லுகிறார். ஆமா, அந்த இதை எடுத்து வாசிங்களேன். என்ன சொல்றான் பாருங்க பரிசுத்த பவுலடி. என்னதெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரத்தில் போரும்படி போஜனம் பண்ணுகிறான். என்னத்தினாலுமே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலுமே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரத்தில் போரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த சத்தியம் ரொம்ப பெரிய சத்தியம். பலவீனரும் வியாதி உள்ளவரும். வியாதி உள்ளவர்னா என்ன நினைச்சீங்க? நோய் வேறு வியாதி வேறு. காமம் என்ன பிடித்தவர்களும் காம எண்ணம் மிகுந்தவர்களும், கோபம், காமமும் கோபமும் கடுபற்றுள்ளவர்களும், காம வெகுளி மயக்கம் நிறைந்தவர்கள். மயக்கம்னா ஒன்றை மற்றொன்றாக திரிபடைந்து புரிஞ்சுகிறது, இல்லாததை இருப்பதாக புரிந்து கொள்வது. காம வெகுளி மயக்கம் இவை மூன்றும் மனிதனின் நாமம் கடக்கெடுக்கும் நோய்கிறான். வியாதி உள்ளவர்களுமாக நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். மறுபடியும் இங்க வந்து இருக்குது பாருங்க,
யோவான் என்ன சொல்றான்? மத்தேயுல யோவான் ஸ்நானகன் பதறையோ அவியாத அக்னியால சுட்டெரிப்பாருங்க, நான் சும்மா இருக்கேன்னு பதற போல பறந்து போவாங்கிறான். எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அறிவு என்ற உள்ளீடு அவங்க இடத்துல இருந்தது. அறிவு என்றால் என்னவென்று ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிந்து கொள்ளணும். நாம் அன்றாடம் ஈடுபட்டுக் கொள்கின்ற காரியங்கள்ல இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமா சொன்னோம்னா, காலையில சாப்பிட்ற இட்லி, அது விளைகின்ற நிலம், விளைவிக்கப்படுகின்ற முறை, ஊற வைக்கிறது எப்படி, இது முதற்கொண்டு எல்லாம் தெரிஞ்சா சாப்பிடுன்னு நம்ம முன்னோர்கள். தெரியலன்னா பட்டியா கடைன்னு சொன்னாங்க. காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாத, வாழ நோய் உள்ளவனா ஆகாத, தர்க்கம் பண்றவனா ஆகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறேன், கர்த்தருடைய சரீரம் இல்லை நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்ப கர்த்தருடைய சரீரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனானவர் அவருக்குள் வாசம் பண்ணினார். நன்மை தீமை கலத்தல் இல்லாதவர், காமம் இல்லாதவர், கோபம் இல்லாதவர். இன்னும் சொல்ல போனா பெரியவங்க தான் இருக்கீங்க, அவர் காமம்ங்கிற அந்த உணர்வே இல்லாதவர், கோபம் இல்லாதவர், கடுப்பற்றுள்ளம் இல்லாதவர். தான் எங்கிருந்து வந்தேன்னு அவருக்கு தெரியும், எங்க போறோங்கிறது தெரியும். தனக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த தனக்கும் மிருகத்துக்கு உள்ள வேற்றுமையெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த உலகத்தை பற்றியெல்லாம் நன்றாக தெரியும். பிதாவினிடத்திலிருந்து அவருடைய அறையிலிருந்து புறப்பட்டு வந்ததுனாலதான் அவர் சொன்னார், எனக்குள் பிதா வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிடலாம். அவர் நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர். ஒவ்வொரு முறை இப்ப இன்னைக்கு நீங்க போஜனபானம் கொடுக்கும் போதும் சொல்லுங்க, அவர் நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர், காமம் இல்லாதவர், கோபம் இல்லாதவர், கடுப்பற்றுள்ளம் இல்லாதவர். அதை சொல்லிதான் எடுக்கணும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, இனிமே சொல்லுங்க. காமமே இல்லாதவர் அவருக்கு. காமம் கிடையாது, நமக்குள்ள காமம் இருக்கிறது. காமம் என்ன இருக்கிறது? ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது. அவரெல்லாம் இல்லாதவர் அவர். அவருடைய சரீரத்தை குறித்து ரத்தத்தை குறித்தும் நீங்கள் நிதானிக்க வேண்டும். காரண காரியங்களை அறிந்தா எடுங்க, அறியலன்னா சும்மா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களை காண்கிறோம். போறாங்க, வரிசையில நிக்கிறாங்க, அழுதுருக்கேன். நான் தான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரியல பைபிள் புரியலன்னு, சிஎன்ஐ சர்ச் ஃபார் நார்த் இந்தியா, ஜெய்ப்பூர் ரயில்வே நிலையத்துக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி முட்டி போட்டு அழுதுருக்கேன். தெரியல, அப்பரசம் கொடுத்துட்டே இருக்காங்க, எல்லோரும் கூறுறாங்க. கடைசி அப்பரசம் கொடுத்தாங்க, எடுத்துட்டேன். எனக்கு தெரியவில்லை. அறிக்கை செஞ்சு உபவாசம் இருக்க போறேன், அறிக்கை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, உலக பிரகாரமா அம்மா உடம்பு சரியா, அப்பா உடம்பு சரியா, காசு வேணுமா, பணம் வேணுமா, பைபிள் புரியவில்லை. என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சபையின் பெயரை கூற விரும்பவில்லை. ஏன் சொல்றான் அப்படின்னா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நாம் நிதானிக்க வேண்டும். இந்த ஆர்வம் இன்றைக்கு நேரத்துக்கு அல்ல, 2005ஆம் ஆண்டு எனக்குள் இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய சரீரம் இன்னதென்று நாம் நிதானித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எளிமையா சொல்லுகிறோம், நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர், காமம் இல்லாதவர், கோபம் இல்லாதவர், குற்றமில்லா ரத்தம் உடையவர்னா என்ன, தான் எங்கிருந்து வந்தேன் எங்க போறேன்னு அறிந்தவர், உணர்ந்தவர். நமக்கு தெரியாது, நமக்கும் மிக ஜீவனுக்குள்ள வேற்றுமை நமக்கு தெரியாது. நாம் விசேஷித்தவர்கள். நீ ஆட்டை பாக்கிலும் மாட்டை பாக்கிலும் விசேஷித்தவன். நான் என்று அகப்பற்று எனது என்ற புறப்பற்று இல்லாதவர், காம வெகுளி மயக்கம் இல்லாதவர். அவர் ஒரு உன்னதமானவர். நல்ல ஒரு கிரியைக்காக உலக தோற்றம் முதற்கொண்டு வாழையடி வாழையா பல மொழி குடும்பங்கள்ல குழந்தைகள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் நன்மை தீமை கிளத்தல் இல்லாமே இருந்தாரு, பிறந்தாரு, வளர்ந்தாரு, வாழ்ந்தாரு. அவரையும் கொன்றார்கள். அவரை விட்டு பிதாவாகிய தேவனானவர் அவரை விட்டு விலகிய நிகழ்வு தான் இது. உலகமெங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. அவருக்குள்ள வாசம் செய்த பிதாவானவர் அவரை விட்டு விலகணும்னா திரசியில கிளியுது. அடக்கம் பண்ணிடுறாங்க. 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்துட்டாரு. என்னை போலவே நீங்களும் வருவீர்கள் அப்படிங்கிறாரு. நன்மை தீமை கிளத்தினால் உண்டாகின்ற குற்றமும் பாவமும் இன்று வரை இந்த பூமியை இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே குற்றத்தையும் பாவத்தையும் தான் இருக்கிறதே, மரணத்தை வெல்ல முடியும். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை கரம் பிடித்தார். அவர் வேத வாக்கியங்களை வாசிக்கணும், விசுவாசிக்கணும். ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாகிடலாம், நியாய தீர்ப்புக்கு நீங்களாகிடலாம். அதனாலதான் இங்கே சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். நாம நிதானிக்கணும்னா நம்ம பிறப்பை நிதானிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்க அந்த நன்மை தீமை கிளந்த உணர்வை நிதானிக்க வேண்டும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இதெல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. சிட்சைனா கொடுமைப்படுத்துவதல்ல, அனுபவங்கள் வாயிலாக நம்மை வழிநடத்துவார் என்று திருவுளப்பட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமை உண்டாவதாக. இப்பொழுது எடுக்கப்படவிருந்த அந்த அப்பரசத்தை குறித்து
நிதானம் உள்ளவர்களாக இருங்க. உலகம் எங்க இருக்க சபை எப்படியோ நம்ம சபையில அவ்வாறு எடுக்கக்கூடாது. கொடுக்கும்போது அவ்வாறே சொல்லி சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு முறையும் அவர் காமம் இல்லாதவர், நமக்குள்ள காமம் இருக்கு, அதை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. அப்பா பிதாவே தேவனே, ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். துதி கன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறேன். அடியேன் செய்த உங்களுக்கு விரோதமாக செய்த குற்றத்தையும் பாவத்தையும் மன்னித்து இதோ முதலாவது உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக நன்மை தீமை கிளத்தல் இல்லாத ஆண்டவரே, அந்த ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர் மூலியமாக செய்யப்பட்ட உடன்படிக்கையை நினைவு கூற இருக்கிறோம். கர்த்தாவே, அடியனுடன் இருந்து அடியனுக்கு இரக்கம் செய்து பாராட்டுவீராக. சபையாரை ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு வராத பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊராரை ஆசீர்வதிப்பீராக. நல்ல மழையை கொடுப்பீராக. இந்த வேளையில விண்ணப்பிக்கிறேன். கர்த்தாவே தேவனே, நீர் ஒப்பில்லாதவர், ஓமையில்லாதவர், நிகரானவர் இல்லாதவர், எதிரி இல்லாதவர், பேர் அண்டமெங்கும் நிறைந்திருக்கிறவர், இயற்கை முற்றலில் வாசம் பண்ணுகிறவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணியிருக்கிறார். அன்பு நிறைந்தவரே, அருள் நிறைந்தவரே, ஆண்டவரே, அப்பா பிதாவே, உண்மை நன்றோட ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கை முற்றலில் வாசம் பண்ணுகிறவரே, ஈகை நிறைந்தவரே, உண்மையுள்ளவரே, ஆண்டவரே, நன்றோட ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறேன். இனி கொடுக்கப்பட போகின்ற ஆண்டவரே, இந்த அப்ப ரசத்தில் ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரை உலகமெங்கும் அறிவித்து விட்டோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை வீணா போகாதபடிக்கு ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தங்கி தாபரித்து ஆண்டவரை முதலாம் உயிர்த்தெழுதலை அவர்கள் பங்கடைய வேண்டுமாய் இந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக நன்மை தீமை கிளத்தல் இல்லாத ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விண்ணப்பிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.